எப்போ சென்னைக்கு வந்தாலும் ஒரு எனக்கு தெரியாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு எப்பயும். பிகாஸ் ஐ ஃபீல் ஐ எம் கம்மிங் பேக் டு மை பிளேஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா எனக்கு இங்கே தான் பிறந்தேன் நான். எனக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு வாழ்க்கை கொடுத்தது இங்கேயும் தான், எஜுகேஷன் கொடுத்தது இங்கே, இன்ஸ்டியூட்டில் படித்தது கூட இங்கே தான், காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப். அப்போ இப்போ தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்ன அவங்க மெட்ராஸ்னோடனே என்ன ஞாபகம் வருது சென்னை. அதான் சொன்னேன், சென்னை என்னொன்று ஞாபகம் வருது 12B and 25C தான். இட் வாஸ் மை ஸ்கூல் ரூட் அண்ட் காலேஜ் ரூட். ஸோ ரெண்டுமே மறக்க முடியாது. ஐ திங்க் இட் வாஸ் ஃபன். நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது லைஃபு. அப்போ ஒன்றுமே தெரியாது, ஜாலியாக போயிட்டு இருந்தது. காலேஜ் படிச்சது தெரியாது, நான் ஆக்டர் ஆக போகிறேன்னு கூட தெரியாது. ஆனால் இங்கே தான் எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது. இங்கே தான் சஃபேர் தேட்டரில், சாரி தேவி பிக்சர், தேவி இதில் ஒரு காலேஜ் கட் அடிச்சுட்டு பிக்சர் போயிருந்தேன். அப்போது ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இருக்கும்போது ஒரு டேரக்டர் வந்து கேட்டார், சினிமாவில் நடிக்கிறீங்களா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம், மலையாளம் ஃபிலிம். அப்போ அந்த ஒரு படம். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சொன்னேன், இந்த மாதிரி இல்லை, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ராஜ்குமாரோட பையன் சொன்னேன். அப்போ நெக்ஸ்ட் வீட்டுக்கே வந்து கேட்டாங்க இந்த மாதிரி. அப்புறம் அப்பா சொன்னாங்க, எனக்கு தெரியாது என் பையனுக்கு ஆசை இருக்குன்னு. அந்த மாதிரி ஆசை இருந்ததுன்னா ஐ வாண்ட் இன்ட்ரடியூஸ் இன் மை லாங்குவேஜ்னு சொல்லி அப்பா சொன்னார். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சினிமாவோட ஆசை. அப்போ என் தம்பி ஆக்ட் பண்ணிருந்தேன் சின்ன, அப்போ புனித். இவாஸ் அ சைல்ட் ஹீரோ. அப்போ சின்ன வயசுலேருந்து ஹீரோ அவர். ஸோ அப்போ நான் நினச்சேன், அப்பா கேட்டார், உங்கள் ஆசையாக இருக்காங்க. இல்லை அப்படி கிடையாது, கேட்டாங்க, நான் இந்த மாதிரி உங்கள் பேசணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு கூட இங்கே போய் மிரரில் பார்த்துக்கணும், என்ன கூட ஹீரோ நினைக்கிறேன்ப்பா, நான் கூட ஹீரோ மாதிரி இருக்கேன் நான். ஓகே, எனக்கு தான் ஹீரோன்னா கமல்ஹாசன் மாதிரி இருக்கணும், அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. எனக்கு எப்போ ஹீரோன்னா அவங்க தான் எனக்கு ஃபேவரட் ஹீரோஸ் 2 பேரும். ஸோ என்ன கூட கேட்குறாங்கன்னா, ஏன் நடிக்கக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்தது. ஐ தாட், அப்பா சொன்னார் எஜுகேஷன் படிக்கணும். அப்போ நியூ காலேஜில் படிச்சுட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் ஜாயின் ஆகிட்டு 1 year. அதுக்கப்புறம் 86 ஆனந்த், through Anand I got introduced. 39 years ஆயிடுச்சு. Next year my 4 decades ஆகும். Next year February வந்ததுன்னா it will be 40 years of my film industry. எப்போ சென்னைக்கு வந்தாலும் ஒரு எனக்கு தெரியாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு எப்பயும். பிகாஸ் ஐ ஃபீல் ஐ எம் கம்மிங் பேக் டு மை பிளேஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா எனக்கு இங்கே தான் பிறந்தேன் நான். எனக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு வாழ்க்கை கொடுத்தது இங்கேயும் தான், எஜுகேஷன் கொடுத்தது இங்கே, இன்ஸ்டியூட்டில் படித்தது கூட இங்கே தான், காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப். அப்போ இப்போ தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்ன அவங்க மெட்ராஸ்